கருப்புசாமி என்ன செத்து விட்டாரப்பா. ஆஹா வாணே போலாம். போவே போ, எப்ப எடுக்கறாங்கன்னு சொல்லு, வந்து சேர்றேன். நல்லவனா இருந்தா ஆண்டை விட்டு வைப்பான். எல்லாம் ஐயாவுக்கு செஞ்ச பாவையா. எனக்கு எண்டே கிடையாதுடா. இப்போல்லாம் வர வர இன்ட்ரோ ரொம்ப பெருசாக போடன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ரொம்ப நாளாக வீடியோவே போடல, அதுக்குன்னு யாராச்சும் கடுப்பில் இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து நாங்கள் என்ன கேம் ஆட போகிறோன்னா ஐடு ஆன்லைன். இந்த கேம் இப்போ ரொம்பவே ட்ரெண்டிங்லாம் போயிட்டுருக்கு. சரி இது என்னதாப்பா இருக்குது இந்த கேம், ஆடி 10 தான் ஆரம்பிச்சிருக்கோம். சரி இப்போ நாங்கள் தான் ஹண்டர்ஸ் போல். நாங்கள் இப்போ இந்த கேம் கான்செப்ட் என்னென்னா, நாங்கள் ஏதாச்சும் ஒரு பொருளாக மாதிரி ஒளிஞ்சுக்கணும். இந்த ஹண்டர்ஸ் வந்து அதை கண்டுபிடிக்கணும் இதுன்னு சொல்லிட்டு. இப்போ இந்த ட்ரம்மாக கூடியிருக்கலாம், அந்த பொட்டியாக கூடியிருக்கலாம், இந்த ஃப்ரிட்ஜாக கூடியிருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். நாங்கள் அவங்களை சுட்டு கண்டுபிடிக்கணும். அதுக்குன்னு கிடைக்கிற எல்லாத்தையும் சுடக்கூடாது. அப்படி கிடைக்கிற எல்லாத்தையும் சுட்டால் நாங்கள் செத்துருவோம். பார்த்தீங்களா இதா சேரா என்ன இது கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டம். ஆனால் ஒரு 10 செகண்டுக்கும் அவங்க விசில் அடிக்கணும். இப்போது நாங்கள் இந்த கேம் ஆடிருப்போம் தெரியுமா, கண்ணாமூச்சி ஆடிருப்போம். அந்த மாதிரி தான் இங்கே ஒருத்தர் இருக்கான் பாருங்கள். என்னடா இது சாக மாட்டேங்கிறா டேய். இப்படி நாங்கள் தேவையில்லாமல் சுட்டால் நம்ம எடுத்து தான் போவோம். அங்கே ஒருத்தர் இருக்கா, அந்த ரூமும் எங்கே இருக்கா, இங்கே எதுவும் இல்லையே. என்னடா இது இடிக்குது. ஐ திங்க் இந்த இங்கே இருக்க டின் இருக்கே, தமிழ்காரன் தான்ப்பா. இங்கே ஒரு டின் பாக்ஸ் இருக்கியா, சா நான் யாருக்கிட்ட அதான் இப்போ அண்ட்ரஸ் நாங்கள் வின் ஆகிட்டோம். என்னடா இவ்வளோ ஈஸியாக இருக்குது, நான் எதிர்பார்க்கவே இல்லை. இப்போ நாங்கள் தான் வந்து இந்த ஒழிஞ்சிக்கணும். இப்போ நான் வந்து இந்த வாஷ் மிஷினாக இருக்கேன். இது எங்கேடா இவ்வளோ பெருசாக கிடா கொண்டு போய் ஒழிச்சு வைக்கிறது. ஆனால் இதில் மாற்றலாம் சொன்னாங்க, எப்படி மாற்றுறதா எனக்கு தெரியல. சரி இருங்க, ஐயோ இப்படி இல்லை தான் கண்டுபிடிச்சிருவாங்களே. அவங்க வெறி குண்டு ஓடிட்டுருக்காங்க. நல்ல வேலை நான் மாட்டல. ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். விட்டுருங்க நான் ஓடிடுறேன். ஆஹா எப்படிடா ஓடுறது, பின்னாடியே துரத்துட்டு வராங்களே. சரி இருங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படியாச்சும் ஜெயிக்க முடியுதா. ஐயோ கரமாடா இருங்க, 5 எழுத்து தான் இருக்க முடியாது, ஒன்றும் சொல்ல முடியாது. ஏன்னா இந்த கேம் நான் இது ஃபஸ்ட் டைம் ஆடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேம் நான் வந்து தமிழ் கேமிங் சேனலாக தான் பார்த்துருக்கேன். அவங்க பிசியில் ஆடிருப்பாங்க. சரி ஃபோனில் இந்த மாதிரி கேம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அப்போ அப்படி தான் ஆடினேன். இப்போ நாங்கள் ஒரு பொம்மையாக இருக்கோம், நம்மளை கண்டுபிடிக்கிறாங்க இல்லையா. இந்த வாட்டி நான் கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஒழிஞ்சிக்க போகிறேன். இங்கே எங்கேயாச்சும் ஒழிஞ்சிக்கலாமா இருங்க. அவங்க ஒருத்தன் வரானே, ஐயோ கண்டுபிடிச்சிட்டானோ. அவன் வேற ஒருத்தன் தான் சுட்டுட்டு இருக்கான் நம்மளால தான். பாருங்கள் அவன் மேலே வந்து இந்த இமோஜி தெரியுதா, அது வந்து சிக்னல் காட்டுறது. இங்கே கவுண்டன்ஸ் ஓடின பிறகு அந்த சிக்னல் காட்டும். இந்த தற்கூரியை நான் பார்த்தானா இல்லையான்னு கூட தெரியலையே, திகுன்னு இருக்கேன். ஐயோ கண்டுபிடிச்சிட்டான் அண்ணா விட்டுருக்கேன். நான் என் பாட்டுக்கு நான் போகிறேனே, இங்கே சும்மா தண்ணி கண் போட வந்தேனே. ஆஹா அடிக்கிறான்டோ இருடா ஒழிஞ்சிக்கிறேன். சரி சொல்லி முடிஞ்சு, ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ வந்து நாங்கள் ஒரு கேப்பாக மாதிரி இருக்கோம். சொல்லப்போனால் இதில் நமக்கு 3 சேஸ் தான் கொடுப்பாங்க. அந்த 3 சேஸில் தான் நாங்கள் ஜெயிக்கணும். ஆல்ரெடி 2 யூஸ் டே இப்போ தானே கிடச்சி, ஏன்னா அப்படி பண்ணுறீங்க அட பாவீங்களா. இருங்க எப்படியாச்சும் இவங்ககிட்ட தப்பிக்க முடியுதான் பார்க்குறேன். ஐ திங்க் நான் வின் ஆவேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தெரியுமா என் கேமிங் ஸ்கில் நல்லாவே இருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி தப்பிச்சான் பார்த்தீங்களா அண்ணாத்த. ஆஹா இப்போ 5 நிமிஷத்தில் வந்து நம்மளை காட்டி கொடுக்க போகுது இது. மாட்டிக்கிட்டேன்டா டே. எப்படிடா வெளியே வர முடியலைங்க. ஐயோ டே ஏன்னா இப்படி பண்ணுறீங்க. வந்துட்டேன். நல்ல வேலை பக்ஸுன்னு இல்லை, அது வந்து மாட்டிக்குது அந்த இடத்துலலாம். சரி இப்போ யாரும் இங்கே இல்லை, இங்கே குதிச்சிடலாமா. இங்கே ஒரு இடம் இருக்குங்க. இங்கே போயிடலாம். டே எவன்டா அது பின்னாடியே டே. ஆனால் உங்களுக்கெல்லாம் மடக்கு இல்லைடா, ஒரு மேட்சாச்சும் ஜெயிக்க விட்றீங்களாடா. சரி நமக்கு 3 சான்ஸும் போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ நாங்கள் தான் ஹண்டர்ஸு. டே வாங்கடா, என்னை எப்படி வெளுத்தீங்களோ அதே மாதிரி உங்களை வெளுக்கிறேன்டா. இப்போது அவங்கள கண்டுபிடிக்கணும். இருங்க இது கொஞ்சம் ஈஸி தான் சொல்லப்போனால். கண்டுபிடிக்கிறதா ஈஸி, ஒழிஞ்சிக்கிட்டு தான் இதில் சொல்லப்போனால் கஷ்டம். நான் கூட சரி இது ஒழிஞ்சிக்கிட்டு தான் ஈஸியாக இருக்குன்னு நினச்சேன். ஏன்னா ஏதாச்சும் ஒரு மூலையில் போய் உட்காந்துக்கலாம்னு நினச்சேன். பட் அது முடியல. இங்கே ஏதாச்சும் இருக்கா. இந்த பர்கர் சம்மந்தம் இல்லாமல் இங்கே இருக்குது. அங்கே பர்கரே இல்லை, இங்கேயும் 2 பர்கர் இருக்குது. இது இல்லையா. ஆனால் இது பாருங்களேன், தப்பாக சுட்டா ஒரு எழுத்து 5 எழுத்தா போதுங்க. ஐயோ இருங்க தேவையில்லாமல் சும்மா சுட வேணாம். ஐயோ எனக்கு சுட தோணுதே. இது இல்லையா. ஆஹா என்னடா பண்ணுறது, ஏதாச்சும் ஒன்று பண்ணுமே. சரி இருங்க, நம்ம டீம் ஆளுங்க யாராச்சும் சுடுவாங்க, அவங்க கூட சேர்ந்து எல்லாத்தையும் சுடலாம். ஓகே
எங்கே இருக்குது என்னென்ன இருக்குது? ஐ திங்க் மேலே வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். ஆனால் இடம்லாம் சின்னதாக தான் இருக்குது. ஆனால் கண்டுபிடிக்க தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. எங்கே இருக்குது? ஒருத்தனும் கண்டுபிடிக்கலையா இது வரைக்கும்? இங்கே ஒரு பொம்மை இருக்கணுமே. எங்கே இது? பார்த்துட்டேன். தம்பி என்ன பண்ணுறீங்க? கீழே உட்காந்துருக்கியா? சாவு 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 சாவு. என்ன எழுத்து போகவே மாட்டேங்குது. டேய் சாவு சாவு. எங்கடா? ஐயோ என்னடா இது? பண்ணியா மாற்றிட்டா? அட பாவி, இன்னும் நகர முடியலங்க. அது ஒரு ஸ்கில்லு போல அவனுக்கு. இங்கே எந்த பொட்டி இது? ஐயோ பேசி பார்க்காம விட்டேனே. இதே மட்டும் டேய் யாரா இப்படி பண்ணுறீங்க? என் பாட்டுக்கு ஒரு கில்லாச்சு கொடுங்கடா. சரி அவனை இப்போ கண்டுபிடிக்கணும். நம்ம ஆளுக்கு பிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். இங்கே தம்பி இப்படி நிற்கலாமா? அண்ணன் கண்டுபிடிச்சிருவான் தானே. சரி இவனு போட்டு தள்ளலாம். ஆனால் இவன் இல்லை, நம்ம டார்கெட் வந்து இன்னொருத்தருக்கா தமிழ்காரன். அவனை தான் போட்டு தள்ளணும். அவன் தான் கொஞ்சம் ப்ரோ பிளேயராக இருக்கான். அவனை எப்படியாச்சும் தூக்கடிச்சா மற்றவங்களோட ஈஸி தான். மற்றவங்க நம்ம டீம் ஆளுங்க போட்டுருவாங்க. ஐயோ இவனை கூட பிடிக்க முடியலையே. தோத்துட்டே இருக்கியடா. அந்த மாதிரி தாங்க இருக்குது சொல்லப்போனா. அதுக்குன்னு முயற்சியை கைவிட மாட்டாங்க. இருங்க இந்த வாட்டி செத்தா கூடி பரவாயில்ல, எல்லாத்தையும் ஒன்றானா சுட்டு பார்க்குறேன். டேய் வாங்கடா, இனிமேல் நீங்களா நானா பார்த்துட்றேன்டா. இதுவாக இருக்குமோ? இந்த பெட்டியாக இங்கே சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. அதுவும் இல்லையா? ஆனால் பரவாயில்லைங்க, நான் சுட்டு எழுத்து எவ்வளோ போனால் போட்டு நான் சுட்டே பார்க்குறேன். நான் சுட்டே செத்தா கூடி பரவாயில்ல, ஆனால் நான் தூக்க மாட்டேன். எனக்கு வின் வேணும். வின்னாச்சு நான் வீடியோவில் எடுப்பேன். சரி இங்கே இருக்குமோ? இந்த பெட்டி மேலே இருக்க, இது கீழே இருக்க. இப்படி யோசிச்சு தானே என் பாடக்கு செத்துட்ருக்க. ஏன்டா சம்மந்தமில்லாத இடத்துல சம்மந்தமே இல்லாமல் வைக்கிறீங்க? டே பெருசாக மாட்டிச்சே. வாடா மாப்பிள்ளை. உன்ன மாதிரி ஆளுங்க தானே நமக்கு தேவை. சரி எங்கே போயிட்டாவன்? வாடா இவனுக்கு கொஞ்சம் 3 பேர் சேர்ந்து ஒன்றா தாக்கலாம். எங்கே இப்போ பூச்சட்டியை மாறிட்டான். அவன் பாக்ஸாக தானே இருந்தா. அதுக்குள்ளே மாறுறான்டோ. என்ன ஸ்கில்லையா அவனுக்கு, வேறு லெவலு. ஆனால் நமக்கு தான் தெரியல. மற்றவங்களாம் ப்ரோ பிளேயராக இருக்காங்கன்னு நினைக்கிறேன் இந்த கேமில். சரி எங்கே அந்த தமிழ்காரன் தான் எங்கே போயிட்டான்னு தெரியலையே. அவனை கண்டே பிடிக்க முடியலங்க. அவனை கண்டுபிடிச்சி தான் நம்ம வின் ஆக முடியும். அவனை இப்போ எங்கேயும் போய் தேடுறது? ஐ திங்க் மேலே இருப்பானோ. கீழே எல்லாத்தையும் பார்த்துட்டோம். நம்ம பார்ட்னர்ஸ் மேலே போகிறாங்க. அப்போ நாங்கள் கீழே தான் தேடணும். இந்த கேட்டை நான் போன வாட்டி இந்த ஆட்டை மாதிரி இருந்தேன். இதுவாக இருக்குமோ? எங்கடா இருக்கு? ஆடா பாவி, அந்நியாயத்துக்கு ப்ரோ பிளேயராக இருக்காண்டோ. எங்கே இருக்கா? தோத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் நமக்கு ஒரு சந்தோஷம் தான், நம்ம ஆளுங்க தான் ஜெயிச்சிருக்காங்க. இதோ உங்கள் வெற்றியாளர், கடுப்பு சொட்டை போட்டு நிற்கும் முத்துப்பாண்டி. இவர் தான் பெஸ்ட் பிளேயர். ஆமாம் வேறு லெவலு. ஆனால் செம்மையாக தான் ஆடினார். அதுக்கு நாங்கள் சேரை பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இனி நாங்கள் வீடியோ போடாமல் ரொம்ப நாளாக கிட்ட ஆகிப்போச்சு. அதனால் நமக்கு ரெக்கமெண்டேஷன் போகாது. அதுக்காக நான் எங்கள் நண்பர்கள் எல்லோரும், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்னால் நண்பர்கள் தான், எல்லோரும் ஒரு லைக்கை மட்டும் போடுங்க. அதுக்கப்புறம் சப்ஸ்கிரைபும் மெயினாக பண்ணுங்க. அந்த சிவப்பு கலர் பட்டன் ஏன் எரிஞ்சிட்டே இருக்குது? அது வேணாம், சிவப்பு ஆபத்து. அதை அணைய வச்சுருங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். டாடா பை பாய்.